இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். இணையத்தின் வாயிலாக தூர தேசங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்கும்படிக்கு நேரங்களை ஒதுக்கி இருக்கிற உங்களையும் நேஷன் லைட் சபையின் சார்பிலே நான் உங்களையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாட்கள் நமக்கு மிகவும் நெருக்கடியான நாட்கள், மிகவும் இக்கட்டான நாட்களுக்குள்ளே நாம் எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தை நீங்கள் அவதானித்து பார்த்தால், தேசத்தில் இருக்கிறதான புத்திஜீவிகள் தேசத்தை விட்டு கடந்து போகிறார். பணம் படைத்தவர்கள் தேசத்தை விட்டு கடந்து போகிறார்கள். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பார்ப்பீங்க என்று சொன்னால் அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல தினமும் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த இடத்துல நிற்கிறார்கள். அத்தனை பேருடைய மனசிலும் நாட்டை விட்டு போக வேண்டும், நாட்டை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். இந்த நாடு இனி பாத்திரமானதல்ல. இந்த நாட்டில் விலைவாசி கூடிக்கொண்டே இருக்கிறது. சொல்லுகிறார்கள் 65 லட்சம் பேர் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறதாக சொல்லுகிறார். அவர் அத்தனை பேருக்கும் ஒரு நேர ஆகாரம் திருப்தியாய் சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாளைக்கு என்ன என்றதிலே இன்றைக்கு பலருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த தேசத்தில் நாம் எப்படி வாழ்றது என்பதற்கு இன்றைக்கு பல பேருடைய மனசில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு உழைக்க போகிறது. இப்படித்தான் பல பேர் சிந்திக்கிறார். ஆனால் உண்மை நிலைமையும் அதுதான். அரசாங்க உத்தியோகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் விலைவாசிக்கு ஏற்றபடி சம்பள உயர்வு கிடையாது. வங்கியிலே நம்ம வைப்பு வைத்திருந்தால் அதில் வங்கியால் கொடுக்கப்படுகிற அந்த இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வட்டி செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள். நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிட முடியாதபடிக்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நாம் இறங்கி போய் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், குறைவு, பற்றாக்குறை, தரித்திரம், இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. அதுவும் சில பேருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபம் பாருங்க. ஒரு விலையுயர்ந்த ஒரு வாகனத்தை வைத்திருப்பாங்க, ஆனால் டயர் தேஞ்சு போயிருக்கும். டயர் மாற்ற அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும். சில பேர் ஃபைனான்ஸில் சொல்லி ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில், ஆனால் அவங்களுக்கு மாதம் கட்டுவதற்கு வழி இல்லாமல் இருக்கும். இப்படி பல பேருடைய வாழ்க்கை இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி சில பேருடைய வாழ்க்கை. விரும்பினதை நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம விரும்பினதை வாங்கும் பொழுது முதல் நம்ம தாராளமாக வாங்கியிருப்போம். 1 கிலோ அப்படி வாங்குறோன்னு வைங்களேன். இப்போ விலையை கொட்டோன்னு என்னது, கம்மி எல்லாத்தையும் குறைச்சி 1/4 கிலோ 100 கிலோ 100 கிராம் அப்படித்தான் வாங்குறோம். இது எல்லோருடைய நிலைமை அப்படித்தான். ஒரு சில கூட்டம் மாத்திரம் ஊரடிச்சு வாயில் போகிற சொன்னம் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவங்க நினைச்சதை செய்கிறாங்க. அப்படி நான் நினைக்கும் ஒரு 2% அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் மிடில் ரேஞ்ச், மேலேயும் போக முடியாமல் கீழையும் வர முடியாமல் நடுவில் நிற்கிறது. நீங்கள் யோசிப்பீங்கடா, பாஸ் இன்றைக்கு வந்து ஒரு விதமாக இப்படி பேசுகிறாரு. இது என்னுடைய மனசில் இருந்த ஒரு கேள்வி. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி நாம் வாழுறது தேவனுக்கு சித்தமா? நம்ம சபை எடுங்களேன். நம்ம சபையில் மாதம் சராசரி வருமானம் 1,00,000க்கு 10,000 குறைய 90,000. ரைட், நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் மாதம் அந்த செலவு 1,50,000 மேலதிகமாக நாங்கள் செலவழிக்கிறோம்.
அப்போ நம்ம சமநிலம் என்னது? குறைவில்லை, பற்றாக்குறைவில்லை இருக்கிறது. தேசம் அப்படி இருக்கிறது, சபையும் அப்படி தான் இருக்கிறது. ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தா அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சில வேளை இன்றைக்கு நாம் கரம்பில் கட்டினா அடுத்த மாதம் கட்டாமல் அதுக்கு அடுத்த மாதம் டியூவில் கட்டுறது. அப்படி இல்லையா? கரண்டை குறைன்னு சொல்லி என்னது அதில் இருக்கிறத குறைக்க பார்க்கறது. எனக்கு அருமையானவர்களே, இது கடவுளுடைய சித்தமா? இப்படி வாழ்கிறது தேவ சித்தமா? நிறைவான ஒரு பெரிய ஷோ லைஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, ஷோகேஸ் லைஃப். நமக்கெல்லாம் பெரிய காரியங்கள் இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அல்லது வாகனம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த மெயின்டைன்ஸுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லைன்னு சொன்னான். சில வேளை லீசிங்காரன் வந்து நடுவழியில் தூக்கிட்டு போனான். நிலைமையை ஜோதிச்சு பாருங்க, கேட்டிங்கன்னா மனசு உடைஞ்சிரும் இல்லையா? இப்படி வாழ்றது கடவுளுடைய சித்தமா? நாம் இப்படி குறைவுகளோடு இருக்கிறது தேவனுடைய சித்தமா? சேர்த்து வச்சிருக்கிற சேமிப்பை கையில் எடுக்கிறதுக்கு பயம், எடுத்து அவ்வளவுதான். அது திரும்ப வைக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்கா? நமக்கு யோசிக்கணும், நிறைய யோசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது தேவனுடைய சித்தமா? யாராவது இப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் இப்படி வாழ்றது கடவுளுடைய சித்தமா? தேவன் இதை விரும்புகிறாரா? தேவனுடைய மனசில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட படம் இருக்கிறது? நம்ம கர்த்தருக்காக செலவு செய்ய, அல்லது நமக்காக ஏராளம் தாராளமாக செலவு செய்ய, நாம் விரும்புகிறபடி நம்மளோட வண்டிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நமக்கு அந்தளவுக்காவது நமக்கு நிறைவேறிக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நான் ஆரையும் குறைவாக மதிப்பிட்டோம் அல்லது உங்களை ஏளனப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. பாருங்க, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களோட பேச போகிறேன். நம்முடைய நிலைமை என்ன? நாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே, நாம் வாழ்கிறோமே. இந்த வாழ்க்கையில் சில பேருக்கு ஏதோ அண்டைக்கு ரோல் பண்ணிட்டு போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் மிதமிஞ்சமாக என்ன இல்லை, மேலதிகமாக நாம் யோசிக்கிறதுக்கு கிடையாது. அதுக்கு நம்ம கூட்டி கழிக்கணும், நிறைய கணக்கு பார்க்கணும் இல்லையா? ஆனால் இப்படியெல்லாம் வாழ்கிறது கடவுளுடைய சித்தமா? இதுதான் இன்றைக்கு சிந்தனை. எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஆராய்ந்த பொழுது நிறைய விஷயங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய ஒரிஜினல் ஐடியா, அவரிடத்தில் நம்மை குறித்து இருக்கிற அவருடைய திட்டம், எண்ணம் என்னன்றதை நான் தேடி பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். நாம் எல்லாரும் செழிப்பாய் இருக்க வேண்டும், ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும், ஏராளம் தாராளமாய் நாம் ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ வேண்டும். இது தேவனுடைய திருவுள்ள சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும், நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நாம் விரும்பினதை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இது தேவனுடைய சித்தம். தேவன் இதை விரும்புகிறார். ஆனால் தேவன் இதை விரும்புகிறான் என்பது சபையில் இருக்கிற நமக்கு அது ஆழமாக பதியலை. அதை நாம் யோசிக்கவே இல்லை. கஷ்டத்தோடு கஷ்டமாக, தரித்திரத்தோடு தரித்திரமாக, குறைவுகளோடு குறைவாக நம்ம மற்றவர்களுடைய உதவியை நாடி நம்ம நிற்கிறோம். இது
இதுதான் வாழ்க்கையா? இப்படித்தான் நம்ம ஜீவிக்கணுமா? இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அல்லது கை விளங்காமல் போச்சுன்னா, அல்லது ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? சில வேளை நம்ம சேர்த்து வச்சிருப்போம் கொஞ்சம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற செலவுகளை யோசிக்கும் பொழுது, மருந்துகளை யோசிக்கும் பொழுது, அதனுடைய விலைவாசிகளை யோசிக்கும் பொழுது நம்மளால் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இது கடவுளுடைய சித்தம் கிடையாது. ஊரில் தேசத்தில் எல்லாம் பஞ்சம் இருக்கிறது, அது வாஸ்தவம் தான். அவர்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அலசல் அடிபட்டு திரிகிறது, அதுவும் வாஸ்தவந்தான். எல்லாரும் அப்படி இப்படி திரிறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கணுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட குறைவு மத்தியிலே தேவனுடைய பிள்ளையில் இருக்கிற நாம் எப்படி வாழ்கிறது? எப்படி நம்ம காரியங்களை பார்க்கறது? வழக்கறிஞருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு காசு வேணும், வைத்தியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு காசு வேணும். எதுக்கு எடுத்தாலும் காசு பணம் வேணும். ஆனால் அது இருக்கா நமக்கு? இல்லை. என்ன செய்யறது? நம்ம இப்படித்தான் செய்யறது. பிரியமானவர்களே, நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே கடவுளுக்கு சித்தமா? என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே கர்த்தருக்கு சித்தமா? தேவன் இதுக்கு ஏதாவது வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு மாற்றீடான திட்டங்கள் தேவனிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்குமெண்டா அதை எப்படி நான் அதை கேட்டு நம்ம அதை அபியாசிச்சா நம்மளோட வாழ்க்கை மாறுமா? நான் விரும்பினபடி, நான் நினைச்சபடி ஏராளம் தாராளமாக நான் திருப்தியாக இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஆண்டவர் சொல்கிற இல்லையா, நீ நீடித்த நாட்களை திருப்தியாக வாழ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? நீங்கள் யாராவது சிந்திச்சிங்களா? சில வேளை நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டவரே என்னென்ன வாழ்க்கை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கேன்னு நீங்கள் கர்த்தர் இடத்துல முறையிட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? இந்த குறைவில் இருந்து, இந்த தரித்திரத்தில் இருந்து, இந்த பற்றாக்குறையில் இருந்து, நம்முடைய தோல்வியான வாழ்க்கையில் இருந்து எப்படி நாம் வெற்றிகரமாய் முன்னேறுகிறது? கர்த்தர் இதுக்கு என்ன வைத்திருக்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய தேவன் ஒழுங்கும் கிரமமாய் கிரியை செய்கிறவர். பாருங்களேன், காலையில் எழும்பி பாருங்களேன், இரவும் பகலும் தேவன் அதை ஒரு பிரமாணத்தில் வைத்திருக்கிறார். இரவு வரும், அது போகும், பகலாகும், திரும்ப இரவு வரும், பகல் போயிடும். ஆண்டவர் இப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் அந்தந்த காலத்தில் தான் அந்தந்த திசையிலிருந்து காற்று வீசும். சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னது, கிழக்கில் இருந்து மேற்குக்கு தான் அது என்னது, அது ட்ராவல் பண்ணுது, அது உதித்து மறையிறது. இப்படி எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் சில பிரமாணங்களுக்குள்ளே தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். அது மாதிரி நாம் பெருக்கமாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய லைஃப்பில் எல்லா காரியத்திலும் நாம் இன்க்ரீஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் அதற்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் அபியாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் குறைவு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்னோடு பேசின விஷயம் அதுதான். என்னுடைய மனசில் எழுந்த கேள்வி, நான் இந்த சர்ச்சை நான் பார்க்குறேன், இந்த சர்ச்சில் இருக்கிற என்னென்ன காரியங்கள், இந்த சர்ச் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இந்த சர்ச் எப்படி ரன் ஆகுது, இதில் இருக்க விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஒரு டோட்டல் அனலைஸ். இதில் எனக்கு வந்த கேள்வி,
எனக்கு கேள்வி. சில டிசிப்ளின், சில ஒழுங்குகள் அதெல்லாம் நடப்பிக்கணும், ஓகே, அது சரி. ஆனால் உங்களோட வாழ்க்கை, ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியம், என்னுடைய மனக்கண்களை, எனக்கு தெரிஞ்ச குடும்பங்களை நினச்சி பார்க்குறேன். இந்த 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 காங்கிரிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த சபை இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கீங்க இல்லையா, உங்களை நான் பிரித்து பார்த்தேன். ஆறு எந்தெந்த நிலைமையில் இருக்கீங்க என்றதை நான் பார்க்குறேன். அதனுடைய விளைவு தான் கர்த்தரிடத்திலே நான் கேட்ட கேள்விகளும் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும். அதை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் பிரமாணத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மனசில் இருந்த இத்தனை கேள்விகளும் வரும் நாட்களில் இந்த சபையில் இருக்காது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திரமயப்படுது. ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற ஒருவருடைய சிங்கிள் பர்சன் என்று சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட இனி வரும் நாட்களில் குறைவு என்பது இருக்காது என்று நாம் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய திருவுள்ள சித்தமும் அதுதான். நாம் திருப்தியாய் வாழ வேண்டும். சகல ஆசீர்வாதங்களையும் நினைச்ச ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு வாழணும். ஆண்டவர் இப்படித்தான் விரும்புகிறார். ஆனால் என்ன, ஒரு பிரமாணம், ஒரு நிபந்தனை அல்லது ஒரு கண்டிஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சத்தியங்களை நாம் கேட்டு நடக்கும் பொழுது, அதை நாம் அபியாசிக்கும் பொழுது, அதினதின் காலத்தில் இலை உதிராதிருந்து கனி கொடுக்கிற அந்த மரம் போல அந்தந்த நேரத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பெற்று அதை அனுபவித்து வாழுவதற்கு தேவன் ஆசீர்வாதம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். பாருங்கள், கடந்த நாட்களில் விசுவாசிகளுடைய அதிகாரத்தை குறித்து பேசணும். எத்தனை பேர் நீங்கள் அபியாசிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எதிரடியாக வருகும் பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் அதை மாறலைன்றா நீங்கள் அதை பயிற்சி எடுக்கலை, அதை நீங்கள் விசுவாசிக்கலை, அதை நீங்கள் விசுவாசிக்காதபடினால அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலை, அவ்வளோதான். இதுக்கு கடவுள் பொறுப்பு கிடையாது, நாங்கள் பொறுப்பு கிடையாது. அது மாதிரி தானே இன்றைக்கு நான் பேச போகிற இந்த சத்தியம், உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போகிற காரியம், நீங்கள் கேட்கிறதோடு நின்று விடாமல் அதை கேட்டு அதை உங்களுடைய இருதயத்தில் தியானித்து அதை வைத்து அதை நீங்கள் வாயில் பேசி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, அதை செய்யும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் சிரமப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் சரிக்கு சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு குறைவு இருந்துச்சு என்று சொன்னால் நாம் மற்ற மனுஷனுக்கு முன்னால் நாம் லோ டவுனாக இருப்போம், நாம் சிரமப்பட்டவர்களாக இருப்போம். இன்னைக்கு இந்த போதாக்குறைக்கு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட சமூகம் உண்டைக்கு என்னது, ஒரு மனுஷனை எப்படி வலுவேட் பண்ணுது, எப்படி ஒரு மனுஷனை தரம் பிரித்து பார்க்குது. அவன்கிட்ட எவ்வளோ துட்டி இருக்கு, அவன்கிட்ட ஏதாவது இருக்கான், அதை வச்சு தான் பார்க்குது. ஆனால் கர்த்தர் எப்படி நம்மளை பார்க்குறாருன்னா, அவர் எப்படி இருக்கணும் அப்படி நாம் இருக்கணும் வேண்டி தேவன் பார்க்குறார். கரங்களை தேடி கர்த்தரை மயப்படுது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சொன்னேன் இல்லையா பிரமாணங்கள், அதில் சில முக்கிய பிரமாணங்கள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு பிரமாணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து 33வது வசனம் வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். பாருங்க, 33ஆம் வசனமா
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. சரியா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு அவர் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? எவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். கேளுங்க, பக்கத்துக்கு பார்த்து, எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கேளுங்க, எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். திரும்ப வாசிங்க, 31ஆம் வசனம் கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் கவலை இருக்கிறது? கவலை எங்கிருந்து வருகிறது? அந்த கவலை எப்படி வருகிறது? நமக்கு எதெல்லாம் இல்லையோ, நமக்கு எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம முயற்சி எடுத்து நமக்கு நம்முடைய கை கெட்டாமல் இருக்கிறதோ, அதை குறித்து நம்மளுக்கு என்ன இருக்கிறது? நமக்கு கவலை உண்டாகிறது. இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருவருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கின்ற அர்த்தம் என்ன? உங்களுக்கு அது ஒரு தேவை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது, உங்களுக்கு அது ஒரு குறைவு இருக்கிறது. சில பேருக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். சில பேருக்கு தொழில் இல்லாமல் இருக்கலாம், ரைட்? சில பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ரைட்? சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு பிஸ்னஸில் என்னது அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதன் நிமித்தம் நமக்கு என்ன வருது? கவலை என்ற ஒரு விஷயம் நம்மளை தாக்குது. புரியுதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறான், இதை குறித்தெல்லாம் நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, வாசிங்க 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்றா என்ன அர்த்தம்? அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னா என்னது? இந்த கவலைப்படுற கூட்டம் வந்து யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை தான் அந்த வார்த்தையில் இயேசு சொல்லுங்க. அஞ்ஞானிகள் தான் இதை நாடி தேடுகிறார்கள். ஐயோ, எனக்கு இது வேணுமே, எனக்கு அது வேணுமே, இப்படி இருக்கணுமே, அப்படி இருக்கணுமே என்று சொல்லி கவலைப்பட்டு என்னது இதுக்கண்டே அலைந்து கொண்டு, இதுக்கண்டே பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதையே ஒரு பெரிய பாரமாக சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் அஞ்ஞானிகள். அவங்க எல்லாரும் யாரு? அஞ்ஞானிகள். அவங்க தான் இப்படி கவலைப்படணுமே ஒழிய நீ நானும் இப்படி கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சம் சிக்கலாக இருக்குல்ல? அவங்களுக்கு கவலை வருது, அதே கவலை தான் நமக்கும் வருது. என்ன, நமக்கும் பற்றாக்குறை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது மற்றவன் தான் கவலைப்படணும், மற்றவன் தான் கவலைப்படணும், நீ கவலைப்படக்கூடாதுன்றார். இது நியாயமா இருக்கா? அவனுக்கும் பற்றாக்குறை, நமக்கும் பற்றாக்குறை. அவனுக்கும் உணவை குறித்து, உடுப்பை குறித்து, குடிக்கிறத குறித்து அவனுக்கு பல பிரச்சனைகள், அவன் கவலைப்படுறான். நமக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், அஞ்ஞானிகள் தான் அப்படி செய்யணும், நீ அப்படி செய்யக்கூடாது என்றார். நாம் கவலைப்படக்கூடாது என்றார். இன்னொரு விதத்தில் நான் சொன்னால், உனக்கு குறைவு இருக்கான், உனக்கு அப்படி இல்லை, உனக்கு சாப்பாடு இல்லையா, உனக்கு காய்ச்சல் இல்லையா, உனக்கு அந்த இது இல்லையா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை குறைவில் இருக்கிறியா, ஒரு பற்றாக்குறையில் இருக்கிறியா, நீ கவலைப்படக்கூடாது என்றார். ஆனால் அதே பிரச்சனையோடு இருக்கிற மாற்றானுக்கு சொல்கிறாரு, அவங்க கவலைப்படலாம், அவங்க கவலைப்படலாம். ஏன் எங்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறாருன்னு பாருங்க. இப்போ வாசி அந்த வசனத்தை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவர்கள் அஞ்ஞானிகள் நாடி தேடி தெரிகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உனக்கும் எனக்கும் வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை தேடி கத்திரமாய்ப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் உச்சாமா. உங்களுக்கு அது புரியலை, அதான் நீங்கள் இப்படி சப்பு சப்புன்னு தட்டுறீங்க.
பாருங்க, அஞ்ஞானிகளுக்கு ஜீவனுள்ள தேவன் பரமபிதா கிடையாது பாருங்க. ஆனால் நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்லுது? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று நம்ம அப்பா அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எனக்கு இதை வாசிச்சோன்னே பாருங்க, எனக்கு ஒரு பெரிய பரவசமாச்சுன்னா, எனக்கு ரவிச்சந்திராக்கு என்ன வேணும் என்று சொல்லி பரலோகத்திருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமென்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது? சொல்லுங்களேன், யாருக்கு தெரிஞ்ச? பரலோகத்தில் இருக்க பிதாக்கு தெரிஞ்சிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த அஞ்ஞானிகளுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது, அப்படிப்பட்ட தெய்வமும் கிடையாது. கண்ணிருந்து பார்க்க முடியாமல், மூக்கிருந்து முகர முடியாமல், வாயிருந்து பேச முடியாமல், காதிருந்து கேட்க முடியாமல், கையிருந்து எதுவும் செய்ய முடியாமல், கால் இருந்து எங்கேயும் நடந்து அசைஞ்சு திரிய முடியாத விக்கிரகங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். அவருடைய நம்பிக்கை அப்படி. அவங்க தான் கவலைப்படணும். ஆனால் நம்முடைய பரலோக பிதா ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தது. நாம் சில வேளை என்ன செய்கிறோம்? நம்மளோட கஷ்டத்தை மற்றவன் நினைக்கிறானா? பாரு, ரெண்டு பிள்ளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கேன்னு நினச்சி எனக்கு ஆறாவது ஒரு 10 ரூபா கொடுக்குறானா? எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி யாராவது நமக்கு கை கொடுக்குறானா? நம்ம அப்படி பார்க்குறோம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த கஷ்டம் தெரியாதுன்னு நினச்சி நம்ம சிலவில் போய் இருந்து சில பேர்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு வாங்குறதுக்கு இல்லாட்டி ஏதோ செய்கிறதுக்கு மணிக்கணக்காக கண் கலங்கி கண்ணீரோட கதை சொல்லி சோறு சொல்லி இப்படி வாழ வேண்டியிருக்கு இல்லையா? ஏன் அவருக்கு சொல்கிறோம்? நம்மளோட கஷ்டத்தை அவனுக்கு தெளிவாக சொல்லணும், எடுத்து சொன்னால் தான் ஏதாவது கொடுப்பான்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோத்தையும் மங்கண்டிட்டு குந்திருந்து கேட்டுட்டு என்கிட்ட வசதி இல்லை பைத்து வாங்கிட்டு சிம்பிளாக சொல்லி அனுப்பிடும். நொறுங்கி போயிடும், மனமுடைஞ்சு நம்ம போயிடும் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு என்ன தேவைன்றதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் இருக்கிற கவலை என்ன குறைவு, என்ன பற்றாக்குறை, உங்களுடைய என்ன போராட்டம், என்ன தேவை, இதை நான் அறிந்திருக்கிறேன். இதை நான் என்னதே அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு சகலதும் அப்படியே தெரியும். ஓமனி பொட்டேஷன் என்று சொல்கிறாங்க, சர்வ ஞானி. அவருக்கு எல்லோருடைய பிரச்சனையும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, எனக்கு முன்னால் என்னென்ன சவால் இருக்கிறது, எனக்கு என்னென்ன பற்றாக்குறை இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, எனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட போராட்டத்தின் கீழே இருக்கிறேன், எல்லாமே என்னுடைய தகப்பன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது அஞ்ஞானிகள் தான் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் நாடி தேடுகிறார்கள். இதுக்கு பின்னால் எல்லாம் என்னது, அவர்கள் அலைஞ்சு திரிகிறார்கள். மற்றவனுக்கு குழி வெட்டி மற்றவனை பிடிச்சி இழுத்து விட்டு இப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி மக்களை ஊரடித்து வாயில் போடுற மாதிரி எல்லாரும் ஏமாற்றி மற்றவன்கிட்ட இருந்து பணம் பிடுங்கி வாழுகிறவர்கள். ஆனால் அவங்களுக்கு கவலை விடவே விடாது. அவங்க தான் அப்படி செய்வாங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனெண்டா பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு என்ன வேண்டுமென்று, அதான் எனக்கு பிடிச்சது. வாசிங்க இந்த வசனத்தை, அப்படி இருக்கான்னு பாருங்க உங்களோட பைபிள்லையும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றிருக்கிறது. தமிழ்ல இது நல்லா வரல பாருங்க. நீங்க ஆங்கில பைபிளில் பார்ப்பீங்கன்னு சொன்னா all things
உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா பொருட்களும் அப்படி என்று அதில் சொல்லப்படுது. இவைகள் எல்லாம் மொட்டையாக வருது, இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் all things shall be added to you. அது உன்னோடு இணைக்கப்படும், உன்னோடு அது ஒட்டி கொள்ளப்படும், அது உனக்குள்ளே வைக்கப்படும். இப்படி தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதாவது எப்படி இந்த கூட கொடுக்கப்படும் என்றதே, நீங்கள் சிலவில் மார்க்கெட்டில் மரக்கறி வாங்குகிற நேரம் கத்திரிக்காய் வண்டிக்காய் வாங்குவீங்கல்ல, ரைட்? அந்த நிற்கிற அம்மா அவங்களோட முகத்தை பார்த்துட்டு சிலவேளை என்னது ஒரு வண்டிக்காய் கூட போடுற மாதிரி, ஒரு கத்திரிக்காய் தூக்கி போடுற மாதிரி, அப்படி இல்லை இது. அப்படி அந்த கூட கொடுக்கும்படும் கிடையாது. உனக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறதோ, இப்போ உன்னுடைய கண்டிஷன் என்னவோ, அது எல்லாவற்றை பார்க்கல மேலதிகமாக தேவன் உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு பிஸ்னஸில் உனக்கு ஒரு முதல் வேணுமா? நீ சில சொல்லலாம், என்கிட்ட ஒரு 5 லட்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு என்னது ஆண்டவர் என்ன சொல்கிறான்? அவன்கிட்ட 5 லட்சம் இருக்கான், ஓ அதை வச்சு பண்ணிக்க. அப்படி இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதை விட அதிகமாக நான் உன்னோட கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி உனக்கு கொடுத்துருவேன் அப்படி சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஐடியலாக இருக்கிறார், எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னிட்ட 1 ரூபா இருக்கான், அல்லது உன்னிட்ட ஒன்றுமே இல்லையா, 0வா நீ, ஆண்டவர் உனக்கு கூட கொடுப்பேன்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மேலதிகமாக நான் கொடுப்பேன். இருக்கிறத அவருக்கு கணக்கே இல்லை பாருங்க, இருக்கிறத அவர் பொருட்படுத்துறதே இல்லை. அவர் அதிகமாய் எல்லாம். இன்றைக்கு உனக்கு பொருள் என்ன, பணம் என்னது அது ஒரு பொருள், வீடு என்னது ஒரு பொருள், வாகனம் என்னது ஒரு பொருள். உனக்கு தேவையான பொருள் அது மட்டும் இல்லை, உனக்கு வாழ்க்கையில் இன்னும் உனக்கு தேவையானது மனித தயவுகள். நாம் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் 4 பேர் வந்து நமக்கு உதவுறான் இல்லை, 4 பேர் வந்து நமக்கு கை கொடுக்குறான் இல்லை, அது வந்து மனித தயவு. சில பேருக்கு 4 பேர் வந்து உதவுறதை ஏற்றுக்கொள்கிறதுக்கே பெரிய பிரச்சனை பாருங்கள். அந்த உதவிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வசனம் சொல்லுது, அவர் ஞானத்திலும் சரீரத்திலும் மனித தயவிலும் வளர்ந்தார். ஹல்லேலூயா. மனித தயவில் அவரும் வளர்ந்தார். அவர் மனுஷனை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கனமுள்ள ஆஸ்தி உள்ள இஸ்ரீகள் அவர்களுக்கு பொன்சம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அதனால தான் அவர் ஒரு காசாளர் என்ற ஒருத்தரை வச்சு, பணப்பையை வச்சு, அதுக்கென்று ஒரு ஆளை வச்சு அதை நடத்தி கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனித தேவைகள் இதெல்லாம் வந்து அங்கிருந்து வரணும், கடவுளிடத்திலிருந்து அது வரணும். ஏன் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கூட கொடுக்கப்படும் என்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். வீட்டில் போய் இதை நீங்கள் தியானிங்களேன். ஒரு பக்கம் தனிமையில் உட்காந்துருந்து எது எதெல்லாம் கத்தர், நான் உங்களோட வாழ்க்கை எப்படின்னு யோசிங்க. நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு சில வேலை என் சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதி, அல்லது என் பர்ஸில் காசு இல்லை, ஏதோ ஒரு பற்றாக்குறை பாருங்களேன். அதை முதல் என்னன்றதை நீங்கள் தியானிங்க. உங்களோட வாழ்க்கை எப்படின்றதை தியானிங்க. அதுக்காக வெத்தலை போகிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் குறை வேண்டி நினச்சிடாதீங்க. அதெல்லாம் இங்கே வேலைக்காகாது. சரியா? கேள்விப்படுறேன், சில பேர் நம்ம சமையல் 1-2 பேர் வெத்தலை போடுற மாதிரியும் கேள்விப்படுறேன். அதெல்லாம் கூடாது. இப்போ கவனிங்க, உனக்கு என்ன, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற, இதை குறித்து யோசிச்சு பாரு. பார்த்துட்டு இந்த வசனத்தை வாய்ச்சி பாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அறிஞ்சிருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பயும் நம்மளுக்கு கண்ணெல்லாம் பிரகாசமாக வரணும். இந்த பிரச்சனை மனுஷனுக்கே தெரியுதில்லை, ஆனால் தெரிந்திருக்கிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறது. இதான் சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் ஒருத்தனை தேவனோட நீ விசுவாசிக்கணும் பாரு. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன வேணுமென்றது தேவன் அறிந்து, இதை நீ விசுவாசிக்கணும். நீ அதை விசுவாசிக்காமல் என்னது நீ இருப்பேன்னு சொன்னால் அது உனக்குள்ள வேலை செய்யாது.
நீ இருக்கிறத விட இன்னும் படுமோசமாயிரு. அப்போ பாருங்க, இதில் நீ அப்படியே யோசிச்சு இந்த வாழ்க்கையில் இன்னும் குறைவுன்றதை யோசிச்சு இதெல்லாம் அறிஞ்ச தேவன் இருக்கிறார்ன்னு நினச்சி அதோட வாயால் நீ சொல்லணும், என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன், நான் அவரை ஆராதிக்கிறேன், அல்லேலூயா, நான் அப்படித்தான் ஆராதிக்கிறேன். இதை நீ நினச்சி பாரு. இதை நினைக்கவே உனக்கு ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். உங்களோட வாழ்க்கையில் என்ன பிறக்கும்? ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு பிறக்கும். எனக்கு அருமையானவர்களே, சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், சில சபைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த செழிப்புன்னு உபதேசம், இது ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, இதெல்லாம் நமக்கு வேணாம் இப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவன் தான் கடனாளியாக இருப்பான். அப்படி காய்க்கிறவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்கும். இதை விசுவாசிக்காத போதவர் மாதிரி பார்த்தீங்கன்னா இவன்கிட்டையும் கையேந்தினவங்களாக தான் இருப்பாங்க. வெளியிலிருந்து கொடுக்குற காரியங்களுக்கு தான் தீவிரிச்சு செயல்படுவாங்க. தரங்கட்டவர்கள். தேவன் ஒருவர், என்னுடைய தேவை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாதவர்கள். கொடுக்குறவங்க கொடுத்தது போகட்டும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பாருங்கள், மிச்சம் கிளியராக தெளிவாக இருக்கணும். நீங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க, அப்போ உங்களுக்கு அது புரியும். நாம் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்றது. இதில் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எப்பொழுதே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீங்கள் தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். ஒரு நிபந்தனை அதில் இருக்கு, 2 நிபந்தனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், 2வது நீதியை நீங்கள் தேடணும். இதெல்லாம் நான் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு திரும்ப விலாவாரியாக நான் போதிப்பேன். அப்பொழுது தேவன் நமக்கு என்னது, நம்மளோடு கூட ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை தேவன் நம்மோடு சேர்த்து கொள்வார். தேவன் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை சேர்க்கணும். சொல்லுங்க, தேவனே, எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, பரலோக பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னிடத்திலே சேர்க்க வேண்டும். ஆமென். கவனிங்க, சில பேர் மாமிசத்தில் நாம் என்ன செய்கிறோம், சில விஷயங்களை சேர்த்து கொள்ளுகிறோம், அதுக்காக பிரயாசப்படுகிறோம். மாமிசத்தில் சேர்த்து கொள்ளுகிறது அது நமக்கு நோவு உண்டாக்கும், நமக்கு பெருமையை உண்டாக்கும், பெரிய பெரிய மோசமான காரியங்கள் எல்லாம் உண்டாக்கும், பெரிய பெரிய மோசமான விளைவுகளுக்குள்ளே அது உண்டாக்கும். சரியா? வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். என்னண்டு? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், நிலை நிற்கிற ஐஸ்வர்யத்தின் மேல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். சரியா? இதில் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், கொஞ்சம் பணம் பொருள் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்கள் அது நிமித்தம், உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் நிமித்தம், நீங்கள் இருக்கிற அந்த லெவலின் நிமித்தம், உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, உங்களுக்கு என்னது அடிப்படையான எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது, வண்டி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த ஐஸ்வர்யத்தை நிமித்தம் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? இருமாப்பாய் நீங்கள் இருக்கக்கூடாது. இருமாப்பாய் இருக்கிறீங்க என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில்?
ஐஸ்வர்யத்தின் மேலே அதை நிமித்தம் நீங்கள் இருமாப்பாக இருக்கிறது தான் தப்பு. நீங்கள் இருமாப்பாக இருக்கிறீர்கள் வாட்சியம் அது. வாசிக்கிறீங்களா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இதை கவனிங்க, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். சொல்லுங்க எல்லாரும், நிலையற்ற ஐஸ்வர்யம், நிலையற்ற ஐஸ்வர்யம், நிலையற்ற ஐஸ்வர்யம். ரைட். இப்போ கவனி, இந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யம் இருக்கும், சில வேளை இல்லாமல் போயிடும், இல்லாமல் போயிடும். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே உனக்கு என்ன இருக்கக்கூடாது? நம்பிக்கை நீ வைக்கக்கூடாது. நம்பிக்கை நீ வைக்கக்கூடாது. நீ எதை மேலே நம்பிக்கை வைக்கணும்? இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிற தேவன் மேலே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இது நிமித்தம் உனக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது. நீ நீ பெரிய ஒரு ஆள் என்று சொல்லி நீ நினைக்கக்கூடாது. நீ நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினைப்பியண்டா தேவனை விட்டு விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றீங்க இல்லையா? ரைட். நீ அந்த தேவனை விட்டு விட்டு நீ முதலாவது நீ என்ன செய்கிற? உனக்குள் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற, உன்னிட்டு இருக்கிற பொருட்கள் மேலே, உன்னிட்டு இருக்கிற எல்லா வசதிகள் மேலேயும் நீ நம்பிக்கை வைக்கிற. இது ரொம்ப ஆபத்து. இது ரொம்ப ஆபத்து. இது உங்களுக்கு கூடாத ஒரு விஷயம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பெருகணுமா? நம்மளோட குறைவுகள் இல்லாமல் இந்த ஊரெல்லாம் பஞ்சத்தில் அடிப்படும் பொழுது நாம் குறைவில்லாமல் நேர்த்தியாக திருப்தியாக நீடித்த நாட்களாக வாழணுமா? ஆண்டவர் பிரமாணம் இதைத்தான் சொல்லுது. என்னது? இது மேலே நம்பிக்கை வைக்காத. அதே வசனம் சொல்லுது, 6 மேலே நம்பிக்கை வைக்கணும். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாசிங்க அந்த வசனத்தை. நாம் அனுபவிக்கிறதற்கு என்ன சொல்லுது? நாம் அனுபவிக்கிறதற்கு. இன்னொருக்கா சொல்லுங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு. நாம் அனுபவிக்கிறது. என்னத்துக்கு கடவுள் நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் தாராரே? பெருமை பாராட்டுறதுக்கு கிடையாது, அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு கிடையாது. அதை நாம் அனுபவிக்கிறது என்ஜாயபிள். நாம் அதை அனுபவிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு தான் அதை கொடுக்குறாரு ஒழிய அதன் நிமித்தம் நாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிற்கிறது நிமித்தம் நாம் என்னது? நம்ம பெருமை உள்ளவர்களாக வாழுகிறதுக்கும் அல்லது அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் கிடையாது. அந்த வசனத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும், சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். கரங்களை தடி கர்த்தரை மயப்படுத்துங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேல் நமக்கு அனுபவிக்கிறதற்கு. அழகான வசனம் பாருங்க. நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் சம்பூர்ணமாண்டா என்னது? ஒன்று விடாமல் நீ ஆசைப்பட்டது விரும்புகிறது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கும்படிக்கு உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேலே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் என்ன செய்கிறோம்? துரதிர்ஷ்டவசமாக நமக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்க. வேதம் சொல்லுது நிலையற்ற ஐஸ்வர்யம். வேதம் என்ன சொல்லுது? சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது நிலையற்ற ஐஸ்வர்யம். ஆனால் அதே வேதம் தான் இன்னொன்று சொல்லுகிறது. நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 8:18. ஐஸ்வர்யமும் கனமும், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும், நிலையான பொருளும். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும். சரியா? இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? நம்ம முதல் வாய்ச்ச 1 தீமோத்தேயு 6:17 என்ன வாசிக்கிறோம்? நிலையற்ற ஐஸ்வர்யம். ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் என்ன பதிவு செய்து வச்சிருக்கோம்? ஐஸ்வர்யமும் கனமும் பொருளும் என்னது? நிலையானது என்று சொல்லுது. கரங்களை தடி கர்த்தரை மயப்படுது. ஹல்லேலூயா.
நிலையான ஐஸ்வர்யம் பாருங்க, நிலையான பொருட்கள். அது வந்தா போகாது, அது வந்தா என்னதே போகாது. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தரே நம்மிடத்தில் பொருட்களை சேர்ப்பார். அவரே ஐஸ்வர்யத்தை நம்மிடத்தில் கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். உனக்கு வந்த ஐஸ்வர்யம் ஏதோ ஒரு வழியில் வேஸ்டாகி வீணாகி செலவழிஞ்சு போகுது என்று சொன்னால் அது உனக்கு துக்கம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, உன் தேவைகளை அறிந்திருக்கிற பரலோக பிதாவினிடத்தில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உன்னிடத்தில் ஆட் பண்ணுவார், உன்னிடத்தில் சேர்ப்பார். ரைட், அப்படித்தான் சொல்லப்படுகிறது. all things shall added to you. அடட்டுன்னா நம்மளை ஃபிக் பண்ணுறது, நம்மளை இணைக்கிறது, சேர்த்து கொடுக்கறது. என்னது சேர்த்து ஒன்று எடுத்தால் ரெண்டு ஃப்ரீன்றான் இல்லை, அந்த பேக்கேஜ் பிளஸிங் அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவனுடைய நம்பிக்கை அதில் இருக்கணும். விரும்பாப்பனுக்குள்ளே இருக்க வேண்டி சொன்னால் ஐ எம் வெரி சாரி, சரியா, அது நிலையற்ற ஐஸ்வர்யமாக உனக்கு மாறும். ஆனால் ஐஸ்வர்யத்து மேலே, உன்னுடைய ஸ்டேட்டஸு மேலே, உனக்குள் இருக்கிற எல்லா பொருட்களும் மேலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை வைக்காமல் அதை கொடுக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி வைக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு விலக. அதைத்தான் நீதிமொழியில் சொல்லப்படுங்க, நீதிமொழி 8:18. எனக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா அது நிலையான ஐஸ்வர்யம், நிலையான பொருட்கள். ஹல்லேலூயா. என்ன அருமையானவர்களே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் சேர்க்கணும். ஆனால் இன்றைக்கி இதையும் சொல்லி முடிச்சிடுறோம் பாருங்கள். நாம் சிலவளை மாம்சத்தில் சேர்க்கறது, சில இதில் பாரு, அவன்கிட்ட ஒரு டிவி இருக்குது, இவன்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, இவன்கிட்ட ஒரு வாகனம் இருக்குது, இவன் இப்படி இருக்கான், இவங்க அம்மா கழுத்தில் இப்படிலாம் போட்டிருக்காங்க. சரி, இது நிமித்தம் மாம்சம் என்ன செய்யுது, நம்மளுக்குள்ள தூண்டுது. உனக்கும் அது வேணும். அவங்ககிட்ட கார் இருக்கு, அவங்ககிட்ட இப்படி இருக்கு, உனக்கும் அது வேணும். மாம்சம் உனக்குள்ள என்னது, உனக்குள்ள வேலை செய்யும். நீ என்ன குறைஞ்சாலா, நீ அதை வாங்கலாமில்ல. என்ன பண்ணுறது, அங்கே ஷோரூமுக்கு போனோன்னே அங்கே டிவி ஒன்று வச்சிருப்பான், 55 இன்ச்சில் சும்மா அந்த மாதிரி கிளாரிட்டியோட இப்போதைய லேட்டஸ்ட் வெர்ஷனோட அந்த டிவி இருக்குது. போன என்ன சொல்லலாம், சார் வாங்க சார், என்ன சார் டிவி பார்க்குறீங்க, டிவி வேணுமா, பாருங்க உங்களுக்காக நானே ஒன் பண்ணுறேன், ஒன் பண்ணிடுவான். பளிச்சென்றிக்கும் பாருங்கள், என்னதே பளிச்சென்றிக்கும். உடனே சொல்லலாம், இதில் வைஃபை இருக்கிறது, இதில் ப்ளூடூத் இருக்குது, இதில் அது இருக்குது, இதில் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சார். நீங்கள் பெருசாக ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஜீரோ பேலன்ஸ் தான். என்னது, நீங்கள் டவுன் பேமெண்ட் ஒன்றுமே கட்ட தேவையில்லை. உங்களோட காட்ரிக்கு வேண்டாம், உறைஞ்சிட்டு போயிருங்க, தூக்கித்தே சாமானை கொண்டு போங்க சார், பிரச்சனையே இல்லை, தூக்கிட்டு போயிருங்க. அப்படி தான் அவன் சொல்லுவான். ஏன்டா அவனுக்கு தெரியும் நம்மளோட மாமிசம் எப்படி வேலை செய்யும் என்றது அவனுக்கு தெரியும். அவனுக்கு அது கிளியராக தெரியும், அவன் அப்படி தான் பேசுவான். நான் கடைக்கு போனாலும் ஏமாந்துடாதீங்க, ரொம்ப கிளவராக பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளை எங்கே அடித்தா நமக்கு எங்கே வேலை செய்யும், எங்கே விழுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்களோட கதையை கேட்டாலே நமக்கு என்னது, அவன்கிட்டயே கிண்ட்ராய்க்கு கொடுத்துருன்னு போல இருக்கும். ஆனால் கிண்ட்ராய்க்கு முடிகிற நேரம் தான் சொல்லுவான் அவன், என்னது இது சரியில்லை, அது சரியில்லை, அங்கே சொட்டை இங்கே சொட்டைன்ட்டு இருப்பான். இதை நேரத்தர பார்த்துருக்கலாம் இல்லை, 5-10 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதை சொல்லணும்னா நம்மளோட மாம்சத்தை தூண்டுறது, மாம்சத்தை தூண்டுறது. தூண்டி நாம் அதன்படி ஒன்றை வாங்கிட்டு போயிட்டோமா, புறம் அங்கால என்னது ஒரு காரை வாங்கிடுவோம், ஒரு டிவியை வாங்கிடுவோம், நகை நட்டுக்கள் எல்லாம். இப்போ நகைலாம் கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப அதுக்கு மெயின்டைன் பண்ண இயலாமல், அதை மெயின்டைன் பண்ண இயலாமல், அந்த காசை திரும்ப கொடுக்குறதுக்கு ரீபேமெண்ட் செய்ய முடியாமல், ஃபைனான்ஸ்காரனுக்கு என்னது நம்ம கட்டுக்காசு கட்டுறதுக்கு நமக்கு வக்கில்லாமல், வழி இல்லாமல், இப்படி இருக்கிற நேரம் அவன் வந்து என்னது தூக்கிட்டு போகிறான் பாரு, மனசு உடைஞ்சிரும் பாரு, கேட்டாயிரும், உள்ளம் நொறுங்கிரும், உள்ளம் நொறுங்கிரும். நான் பல பேரை பார்த்துருக்கிறேன், பெரிய பெரிய முதலாளி மாதிரி பார்த்தீங்க, கோடீஸ்வரர் ஒரு ராத்திரியில் தெருவுக்கு வந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஓவர் நைட் ஒரு ராத்திரியில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு முதல் நாள் பெரிய பெஞ்சில், மேற்கோஸ் பெஞ்சில், சரி அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி 6-7 வாகனங்களோட பெருசாக இருந்தவங்க, ஒரு ராத்திரியில் எல்லாமே அவங்களோட கையை விட்டு போயிடும். அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை. காரணம் என்ன, அவங்க எப்படி சேர்த்தாங்க, மாமிசத்தில்.
பேங்கை ஏமாற்றி, மனுஷனை ஏமாற்றி, அவனை ஏமாற்றி, சரியான ஏமாந்து போய் என்னது போய் மாற்றுறது, ஏமாந்து போய் மாற்றுறது. இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க, வட்டிக்கு வாங்குறவங்களோட நிலைமைலாம் இது தான். அவங்களா என்னது போய் மாட்டிக்கொள்வது, கடைசியா பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கணுன்னே அதுக்கப்புறம் அவங்களோட வாய் என்ன தெரியுமா சொல்லும், ஏன் கத்தர் என்ன கைவிட்டார், என் கத்தர்கிட்ட கேட்டா நீ செஞ்சத, கத்தர் அவனுக்கு சொன்னார் இப்படி செய்யண்டு, உடனே கத்தரை பிளேம் பண்ணுறது, கத்தரை துக்கப்படுத்துறது. ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் அப்படி எல்லாம் நடக்குது, இப்படி நமக்கு புலம்ப ஆரம்பிக்கிறோம், கர்த்தரையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். முதலாவது ஃபர்ஸ்ட் சீக்கிங் வந்து காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுறது? வேத புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். இதான் இப்போ இந்த பிரசங்கம் கேட்குறீங்கல்ல, இதை நீ வீட்டில் போய் உட்கார்ந்துருந்துட்டே பிரசங்கத்தை நீ திரும்ப ரியலைஸ் பண்ணி கேட்பி என்று சொன்னால், அதை தியானிப்பி என்று சொன்னால், நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுகிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கும், அதற்கு மேலான விஷயங்கள் எல்லாம் நான் கொண்டு வந்து நான் உங்களோட சேர்த்து விடுவேன், நான் உங்களோட இணைத்து விடுவேன். அது பொருட்கள், மெட்டீரியல் திங்ஸை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், ஸ்பிரிச்சுவல் திங் கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்தை இங்கே சொல்லலை. இந்த உலகத்திலே நாம் திருப்தியாய் நீடித்த நாட்களை வாழ்வதற்கு என்னெல்லாம் உனக்கு தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் உண்ட வாழ்க்கையில் கொண்டு வந்து இணைப்பார். ஆனால் நீ என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணும். இதுதான் முக்கியம். பாருங்க, இன்றைக்கு நீ குறைவோடு இந்த உலகத்தில் 1000 பஞ்சம் இருக்கலாம், 1000 பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறான்? அவன் தேவன் அறியாதவன், அவன் தான் கவலைப்பட்டு அது வேணும் இது ஒன்று பண்ணி தெரியுமா. ஆனால் எந்த பிள்ளைகள் என்னது, நான் அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்றதை உணர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த காலத்திலையும் குறைவு வராது. ஹல்லேலூயா. சில வேளை நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ இந்த நிலைமை மோசமாக இருக்கேன் பாஸ்டர், இப்போ நான் 3 லட்சம் கடனோடு இருக்கிறேனே, இன்றைக்கு 1.5 லட்சம் கடனோடு இருக்கிறேனே, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு இன்றைக்கு கோர்ட்டில் வழக்கில் இருக்கேன், அதையும் பிடுங்கிறதுக்கு எதிரி நின்று போராடுறானே, இந்த கண்ட்ராக்ட் முடிஞ்சால் அடுத்த கண்ட்ராக்டுக்கு நான் தவிக்கணுமே, இப்படி எல்லாம் நீ குழம்புறியா? கவலையை விட்டுரு. நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் இருக்கிறார் என்றதை ஆணித்தரமாக விசுவாசி. ஹல்லேலூயா. 2வது விஷயம் என்னது, உலகத்தான் தான் தேடுவான், நான் தேட மாட்டேன், எனக்கு ஒரு பரலோக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன், நான் கர்த்தருக்குரிய காரியத்தை நான் தேடுவேன், அதுக்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன், அதுக்கு நான் கீழ்ப்படிவேன், அதன்படி தான் நான் வாழ பிரயாசப்படுவேன். அப்படி என்று நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து பாரு. மற்றதெல்லாம் கடந்த காந்தம் இழுக்கிற மாதிரி உண்ட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சேர்த்துக்கொள்ளுவா. ஹல்லேலூயா. இது ஒரு தொடர் செய்தி. வரப்போகிற நாட்களிலும் நாங்கள் இருக்கிற நாட்களில் இதை குறித்து நான் தொடர்ந்து பேசுவேன். தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேடணுமெண்டா அது எப்படி, என்ன மாதிரி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த சத்தியத்தை கேட்டு தேவ ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறையவே கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய கொடுப்பார். பாருங்கள், இந்த சபைக்கு இது எங்களுக்கு ஒரு பாரம். பாருங்கள், இது ஒரு தரிசனம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல செழிப்பாக நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ரைட். இது கர்த்தருடைய விருப்பத்தை தேவன் எங்களுக்கு போதிக்கிறார், எங்களுக்கு இதை போதிக்கிறார். இதுக்குரிய செய்திகளை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். என்னத்துக்காக போதிக்கிறோம்? நீங்கள் பிளஸிங்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக, நீங்கள் நிறைவாக செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் போதிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.